ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 4 வயது சிறுமி மீது கொடூர தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் விடுத்துள்ள வேண்டுகோள். இலங்கையின் வாகன சந்தைக்கு புதிதாக வரும் 44,430 வாகனங்கள். அவசரமாக கூட்டப்படும் மஹிந்த ஹட்சி. கடவுச்சீட்டு விநியோகத்தில் கடுமையாகும் கட்டுப்பாடு நாட்டு மக்களுக்கு முக்கிய தகவல். இலங்கையில் எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 4 வயது சிறுமி தாக்கப்பட்ட காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பொதுமக்களின் ஆதரவுடன் காவல்துறையினர் குற்றவாளியை கைது செய்துள்ளதாக காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். ஹம்பஹா கலனியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், குறித்த நபரை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அனைத்து தரப்பினரும் பல்வேறு சமூக அமைப்புகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவல்துறை மீது பொதுமக்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் என்றும் பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் தங்கள் கடமைகளை செய்வதால் அந்த தவறுகளை சரி செய்ய காவல்துறை தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் குற்றச் செயல்கள், போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு போலீசாருக்கு தொடர்ந்து பொதுமக்களின் ஆதரவு தேவைப்படுவதாகவும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் 44,430 வாகனங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். அவற்றில் 38,144 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 6,286 கார்கள் உள்ளடங்குவதாக கூறியுள்ளார். இறக்குமதி தடைகளை நீக்குவது தொடர்பாக வாகன உதிரிப்பாகங்களை இணைக்கும் நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டியவிற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் உதிரிப்பாகங்களை இணைத்து விற்பனை செய்வது தொடர்ந்து நடந்து வருகிறது. இக்கலந்துரையாடலில் பல உள்ளூர் வாகன உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்குவது தொடர்பில் ஆழமான கலந்துரையாடலும் இடம்பெற்றது. இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் அதே வேளையில் உள்ளூர் வணிகங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளமை இலங்கையில் வாகன உற்பத்திக்கு ஊக்கமளிப்பதாக தெரிவித்த அவர்கள், ஒரு நாடு வாகன உற்பத்தியை தொடங்குவது நீண்டகால செயலாகும் என குறிப்பிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபை மற்றும் அரசியல் சபை கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டம் இன்று கொழும்பு விஜயராமவில் உள்ள முன்னாள் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெறுகிறது. இந்த கூட்டத்தில் எதிர்வரும் அதிபர் தேர்தல் தொடர்பாகவும் கலந்தாலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியலமைப்பில் திருத்தம் செய்து கட்சிக்குள் முக்கிய நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக எதிர்வரும் 15ஆம் திகதியளவில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தமது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். இதனையடுத்து 16ஆம் திகதியில் தமது கட்சி நிலைப்பாட்டை அறிவிக்கவுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இவ்வாண்டின் முதலாவது காலாண்டில் 207 பேர் HIV நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய பால்வினை நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. இது 165 பேர் HIV நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 25% அதிகரிப்பை காட்டுகிறது. அதன்படி இவ்வாண்டின் முதலாவது காலாண்டில் பதிவான நோயாளர்களில் 23 ஆண்களும் 5 பெண்களும் 15 தொடக்கம் 24 வயதிற்குட்பட்டவர்களாவர்.
எஞ்சியவர்கள் 25 வயதிற்கு மேற்பட்டவர்களாவர். HIV ஆண் மற்றும் பெண் நோயாளர்களின் விகிதம் 7க்கு 1 உள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டு 43 HIV நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து தேசிய பால்வினை நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் வைத்தியர் வினோ தர்மகுலசிங்கம் தெரிவித்துள்ளதாவது 2018ஆம் ஆண்டிலிருந்து HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. பரிசோதனை திறன் விரிவாக்கம், பாலியல் கல்வி மற்றும் ஆபத்தான பாலுறவு நடத்தை குறித்த மக்களிடையே கல்வி அறிவு இன்மை மற்றும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காதது தொற்றாளர்களின் அதிகரிப்பிற்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளார். சில தசாப்தங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டைகளில் தற்போது அந்த நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமையினால் கடவுச்சீட்டு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய தேசிய அடையாள அட்டைகளில் தெளிவற்ற புகைப்படங்கள், எண்கள் மற்றும் எழுத்துக்களை வைத்திருக்கும் நபர்கள் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் தேசிய அடையாள அட்டையை தயார் செய்ய வேண்டும். கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்கும் போது தெளிவான அடையாளத்துடன் கூடிய தேசிய அடையாள அட்டையை முன்வைக்குமாறு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இக்லுபெட்டிய தெரிவித்துள்ளார். மேலும் கடவுச்சீட்டு வழங்குவதற்கு விண்ணப்பதாரரின் விண்ணப்ப படிவம் 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும் வண்ணம் புகைப்படம், தேசிய அடையாள அட்டை, பிறப்பு சான்றிதழ் ஆகியவை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பல விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த தேசிய அடையாள அட்டைக்கமைய விண்ணப்பதாரரை உண்மையான விண்ணப்பதாரராக அங்கீகரிக்க முடியாததன் காரணத்தால் கடவுச்சீட்டை வெளியிட முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதுள்ள முறைப்படி கடவுச்சீட்டுகள் 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். எதிர்காலத்தில் குடியேற்ற முறைமையின் நவீனமயமாக்கல் காரணமாக காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளை புதுப்பிக்கும் போது விண்ணப்ப படிவத்தை மட்டும் பெற்று அனுமதிகள் வழங்கப்படும். தற்போதுள்ள கடவுச்சீட்டுகளை வைத்திருப்பவர்களின் தேசிய அடையாள அட்டைகள், புகைப்படங்கள், பிறப்புச் சான்றிதழ்கள் போன்றன குடிவரவு அமைப்பில் ஸ்கேன் செய்து புதுப்பிக்கப்படும் என்று குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.todayjefna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.